கிருஷ்ணர் யாதவ குலத்தில் பிறந்தார். குழந்தை பருவத்திலேயே அவர் பல அற்புதங்களை செய்தார். கம்சன் கிருஷ்ணரை அழிக்க பல அசுரர்களை அனுப்பினான். ஆனால் கிருஷ்ணன் தன்னுடைய தைரியம், விவேகம் மற்றும் தெய்வீக சக்தியால் அவைகளையெல்லாம் வென்றார். ஒருமுறை யமுனை நதியில் காளிங்கன் என்ற பேராசுர நாகம் குடியிருந்தது. அதன் விஷம் நதியை பாழாக்கி மக்கள் பாதிக்கப்பட்டனர். கிருஷ்ணன் காளிங்கனை முறியடிக்க நதியில் குதித்து நாகத்தின் மேலே நின்று அதனை வெற்றிகரமாக அடக்கினார். காளிங்கன் கிருஷ்ணனிடம் மன்னிப்பு கேட்டது. மேலும் கிருஷ்ணன் அதை நதியிலிருந்து வெளியேற்றினார். இதனால் யமுனை நதி மீண்டும் தெளிந்தது. மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கிருஷ்ணன் தனது வாழ்க்கையில் பக்தர்களை காப்பாற்றியும் கதை தெரிவுக்கு நேர்மையான தெய்வீக நெறிமுறைகளை பரப்பியும் வாழ்க்கையை உணர்த்தினார்.